அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டில் சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு ஒரு இயற்கை கரைசல் தயாரிக்க போகிறோம். இந்த இயற்கை கரைசல் மீன் அமிலத்துக்கு மாற்றான ஒரு இயற்கை கரைசல்னு கூட சொல்லலாம். இந்த பொருளை நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணி கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த உரம் தொழு உரத்துக்கு மாற்றான ஒரு இயற்கை உரம். இதை மண்ணில் கலந்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால செடிகளுடைய வளர்ச்சி எல்லாமே அதிகரிக்குது. முக்கியமாக நாற்றுகளுக்கு இது சிறந்த பயிரூக்கியாக செயல்படுது. பதியம் போட்ட செடிகள் எல்லாமே துளிர் விட்டு வளர்ந்து வருது. நாற்றுகள் மேலே தெளிக்கிறதுனால ஆரோக்கியமான நாற்றுகள் உருவாகுது. பூச்செடிகள், காய்கறி செடிகள் எல்லாத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அப்படி என்னதாங்க அந்த கரைசல்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்க. சரி வாங்க, அதை எப்படி தயாரித்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுதாங்க அந்த பொருள், மீல் மேக்கர். எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்பீங்க. இதிலிருந்து 2 முறையில் நம்ம உரங்கள் தயாரிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது முதல் முறை, 2வது முறை பிறகு பார்க்கலாம். இப்போ மீல் மேக்கரை எடுத்துக்கங்க. அதில் தண்ணீர் ஊற்றி ஊற வைங்க. இதுக்கு எவ்வளோ அளவு தண்ணீர் அப்படின்னாக்கா, இது முழுகிற அளவுக்கு தண்ணீர் இருந்தால் போதும். இது ஒரு 5 மணி நேரத்திலிருந்து 7 மணி நேரம் வரைக்கும் ஊறணும். ஒரு நிழற்பாங்கான இடத்துல வச்சுடுங்க. ஓகேங்க, இப்போ 5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதிலிருந்து கரைசல் தயாரிக்கலாம். இப்போ இது ஊறி போயிருக்கும் ஃபுல்லாகவே. இதை நம்ம ஃபுல்லாக பிழிஞ்சு எடுக்கணும். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பிழிஞ்சு எடுங்க. இதை பிழியறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டுக்குங்க. அப்போ தான் உங்களால் ஃபோர்ஸாக பிழிய முடியும். இந்த கரைசல் தான் நம்ம செடிகளுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது ஒரு ஹை ரிச் நைட்ரஜன் கண்டென்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் 7% நைட்ரஜன் இருக்குங்க. தொழு உரத்தில் கூட உங்களுக்கு 1.24% தான். ஆனால் இதில் 7% நைட்ரஜன் சத்து, 1% பாஸ்பரஸ் சத்து, 2% பொட்டாசியம் சத்து இருக்குங்க. அடுத்தது இது ஒரு யூரியா கண்டென்ட்டு, மீன் அமிலத்துக்கு மாற்றான ஒரு இயற்கை கரைசல். அடுத்தது கடலை புண்ணாக்கு கரைசல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஈக்குவலான கரைசல் கூட சொல்லலாம். ஏன்னாக்கா கடலை புண்ணாக்கு கரைசலில் 7.60% நைட்ரஜன் இருக்குது. கிட்டத்தட்ட 7%, அதாவது ஈக்குவலான பர்சன்டேஜ் நைட்ரஜன் சத்து இதுலேயும் இருக்குங்க. ஓகேங்க, இப்போ கரைசல் ரெடி ஆகிடுச்சு. இதை எந்த ரேஷியோவில் நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். 1:1, அதாவது இந்த கரைசல் 1 பங்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா தண்ணீர் 1 பங்கு கலந்து செடிகளுடைய வேர்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அடுத்தது இதை நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். 1 வாரம் வரைக்கும் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணும்போது மூடியுள்ள ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைங்க. அப்படி இல்லைனாக்கா பூச்சிகள், புழுக்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதை நம்ம வடிகட்டி ஸ்ப்ரேயர் மூலம் சின்ன சின்ன நாற்றுகளுக்கு கூட இலைகள் மேலே தெளித்து விடலாம். எல்லாமே ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். ஏன் வடிகட்டணும் அப்படின்னாக்கா, இதில் இருக்கிற சின்ன சின்ன துகள்கள் ஸ்ப்ரேயரில் அடைச்சிக்கும். அதனால் கண்டிப்பாக வடிகட்டி தான் நம்ம ஸ்ப்ரேயரில் யூஸ் பண்ணணும். இந்த கரைசலை நம்ம இலை வழியாக கொடுக்கும்போது 1 பங்கு தண்ணீர், 1 பங்கு இந்த கரைசல் 1:1 அந்த ரேஷியோவில் எடுத்து கலந்து ஸ்ப்ரேயரில் இலைகளுக்கு நம்ம கொடுக்கலாம். இந்த மீல் மேக்கரை பிழிஞ்சு எடுத்து நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை மறுமுறையும் நம்ம தண்ணீர் ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கங்க. இன்னமும் அதில் சாறுகள் இருக்கும். ஓகேங்க, இப்போ செடிகளுக்கு எப்படி இந்த கரைசலை கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நான் ஏற்கனவே இந்த கரைசலை கொத்தமல்லி செடிக்கு கொடுத்துட்டு வரேன். இப்போ என்னுடைய கொத்தமல்லி நாற்றுகள் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங்கில் மஞ்சள் கலரில் இருந்தது. இந்த கரைசலை நான் ரெகுலராக கொடுத்துட்டு வரும்போது அது அப்படியே பச்சை தன்மையாக மாறுது பாருங்கள், நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. முக்கியமாக நாற்றுகள் முளைச்சி வருது பார்த்தீங்களா, அதுக்கு இந்த கரைசலை நம்ம வேரில் ஊற்றலாம், இலைகள் மேலேயும் தெளிக்கலாம். இதில் ஹை நைட்ரஜன் கண்டென்ட் இருக்கிறதுனால இலைகளில் வர மஞ்சள் தன்மை எதுவுமே இல்லாமல் எல்லாமே பச்சையாக வளர்ந்து செழிப்பாகவும் வளரும். ஒரு சிறந்த பயிரூக்கி. அடுத்தது நைட்ரஜன் கண்டென்ட் மட்டுமே அதிகமாக தேவைப்படுற செடிகள், கீரைகள், புதினா,
கொத்தமல்லி இது எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கலாம். முக்கியமாக இன்டோர் பிளான்ட்லாம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அதுக்கு நைட்ரஜன் சத்து ரொம்பவே தேவை. அந்த இன்டோர் பிளான்ட்டுக்கு இதை கொடுக்கலாம். அடுத்தது கொடி வகைகளில் நல்லா வளர்ந்து வரும், ஒரு கட்டத்தில் அப்படியே வளர்ச்சி இல்லாமல் நின்றுடும். அந்த இலைகள் பார்த்ததுனாக்கா ரொம்ப ஹார்டாக இருக்கும், உடைச்சா உடையிற மாதிரி இருக்கும். இது ஒரு வளர்ச்சி கம்மியாக இருக்கிறதுனால வர்றது சத்து குறைபாடு. இந்த மாதிரி இருக்கிற கொடி வகைகளுக்கு இந்த கரைசலை நம்ம வேர் பகுதியில் ஊற்றி விட்டு இலைகள் மேலேயும் தெளிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா அந்த கொடி வகைகள் நின்று போச்சு பார்த்தீங்களா வளர்ச்சி, அது எல்லாமே சரியாகி க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல ரிசல்ட்டும் இதில் வந்து கிடைக்கும். முருங்கை மரத்துக்கு இதை கொடுத்தோம் அப்படின்னாக்கா முருங்கை கீரைகள் எல்லாமே வந்து பச்சை பசைன்னு நல்ல செழிப்பாகவும் வளரும், காய்களும் நிறைய காய்க்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். செடிகள்லாம் கட்டிங்கிலிருந்து வளர்ப்போம் பார்த்தீங்களா, பதியம் போட்டு. அந்த மாதிரி பதியம் போட்ட செடிகளுடைய வேர் பகுதியில் நம்ம இந்த கரைசலை கொடுக்கறதுனால சீக்கிரமாக துளிர் விட்டு இலைகள் எல்லாமே வந்து ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். நம்ம விதைகள் போட்டு நாற்றுகள் வளர்ந்து வர செடிகளுக்கு இலைகள் மேலேயும் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இதை வேர் பகுதியிலையும் நம்ம ஊற்றி விடலாம். இதனால் நாற்றுகள் எல்லாமே வந்து ஆரோக்கியமாக வளரும். அதே போல் நம்ம நாற்றுகள் பிடுங்கி எடுத்து நடுறோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் கூட இந்த கரைசலை நம்ம வேரில் ஊற்றி விடலாம். பூச்செடிகள், காய்கறி செடிகள், எல்லா செடிகளுக்குமே இந்த கரைசலை நம்ம கொடுக்கலாம். ஓகேங்க, முதல் முறையில் கரைசலை ரெடி பண்ணி செடிகளுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இரண்டாவது முறையில் இதிலிருந்து எப்படி உரங்கள் தயாரிக்கலான்றதை பற்றி பார்க்கலாம். இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பவுடர் வடிவில். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்து நம்ம செடிகளுடைய வேர் பகுதியில் போட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நைட்ரஜன் சத்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் கொஞ்சமாக சத்துக்கள் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரே நேரத்தில் எல்லா சத்துக்களும் காலி ஆகிடாது. ரொம்ப ஸ்லோவாக நைட்ரஜன் சத்து செடிகளுக்கு கிடைக்கும். இதை செடிகளுடைய வேர் பகுதிகளுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம சின்னமண் பவுடரை கலந்து அதுக்கப்புறம் கொடுக்கணும். ஏன்னாக்கா எறும்புகள் தொல்லை வந்து அதிகமாக இருக்கும். அதனால் முக்கியமாக மறந்துடாதீங்க, அந்த பட்டைப்பொடியை கலந்து அதுக்கப்புறமா நீங்கள் கொடுங்க. வேருக்கு பக்கத்தில் இந்த மாதிரி பள்ளம் பறித்து இந்த பவுடரை போட்டு நல்லா மூடிட்டு அதுக்கப்புறமா தண்ணீர் ஊற்றிட்டு வாங்க. இந்த பவுடர்லேருந்து நைட்ரஜன் சத்து ஒரே நேரத்தில் செடிகளுக்கு கிடைக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக சத்துக்கள் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும், அதாவது நீண்ட நாட்களுக்கு. அடுத்தது புதுசாக நம்ம செடிகள் நடுறோம் அப்படின்னாக்கா மண்கலவிலேயே இதை கொஞ்சம் கலந்துட்டு அதுக்கப்புறமா நான் செடிகள் நட்டோம் அப்படின்னாக்கா ஈஸியாக வேர் விட்டு அதிக இலைகளோட ஆரோக்கியமாக செடிகள் வந்து வளர ஆரம்பிக்கும். ஓகேங்க, மீன் அமிலம், கடலை புண்ணாக்கு கரைசல், தொழு உரம், இதற்கு மாற்றான ஒரு இயற்கை உரம் எப்படி தயாரித்து செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்புறம் என்னங்க, உங்கள் செடிகளுக்கும் இந்த உரத்தை கொடுத்து பாருங்கள். இந்த சீசனில் தாறுமாறான அறுவடை எடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.